بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد رحلتي إلى سريلانكا كان أخي إبراهيم أستاذا في الجامعة النظيمية الإسلامية في سريلانكا. ذات يوم اتصل بي أخي هاتفيا قد دعاني لقضاء أيام معه في سريلانكا، فأصبحت بهذه الدعوة مسرورا جدا، وأعجبت بأني سأزور جزيرة تشبه لؤلؤة ஃபத்துசம்மா ஜன்னத் துன்யா. சரி, நாங்கள் தொடர்ந்தர்ச்சியாக படித்து கொண்டு வரக்கூடிய இந்த அரபு மொழி ஆசிரிய வழிகாட்டி தரம் 13 தொடர்பாட வகுப்புகளில் 33வது பக்கம் தேர்ச்சி மட்டம் 11.1. இதில் இந்த பாடத்தை அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இலங்கை நாட்டினுடைய வளங்கள், இலங்கை நாடினுடைய தேசிய வரலாற்று பின்னணி சம்பந்தமான விஷயங்களைத்தான் தொடர்ந்தர்ச்சியாக அவங்க கதைப்பாங்க, பேசுவாங்க. இதுல நிறைய செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த சரக்காக அவங்க எழுதியிருப்பாங்க. அதனால தூய அரபு மொழி நடைக்கு புறம்பான நிறைய வாசகங்கள் அல்லது வாக்கியங்கள் இருக்கு. அவங்களாக சில இடங்கள்ல தமிழ்ல உள்ள மாதிரியே அப்படியே சொல்ல வலிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டிரான்ஸ்லேஷன்ல பிழைகள் இருக்குதுங்கிறத அவங்களும் ஒத்துக்குவாங்க, நாங்களும் ஒத்துக்குவோம், எல்லாரும் ஒத்துக்குவாங்க. நம்ம இனி இருக்கிறத கொஞ்சம் வாசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே போவோம். எங்களுக்கு எந்த இடத்துல ஆட்சேபனை ஆட்சேபனை தெரிவிக்கப்பட வேண்டிய இடங்களை நாங்கள் ஆட்சேபனைகளை தெரிவிப்போம், எங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுவோம். மற்ற நீதி நியாயமான இடங்கள், சில இடங்கள்ல நம்ம பாராட்டுவோம், பாராட்டப்பட வேண்டிய இடங்களை பாராட்டி கொண்டு போவோம். ரிஹ்லத்தி இலா ஸ்ரீலங்கா, இலங்கையை நோக்கி எனது இலங்கை பயணம் அப்படின்னு மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. கான அஹி இப்ராஹிம் உஸ்தாதன் ஃபில் ஜாமியத்தின் நலீமியத்தில் இஸ்லாமியத்தி ஃபி ஸ்ரீலங்கா. எனது சகோதரர் இப்ராஹிம் இலங்கையில் உள்ள ஜாமியா நலீமியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இல்லையா, அல் ஜாமியத்து நலீமியா அல் இஸ்லாமியா. ஜாமியா நலீமியாங்கிறது பேர்வல் இருக்கக்கூடிய அரபு மதரசா உண்டு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதைத்தான் நம்ம அல் ஜாமியத்து நலீமியத்துல் இஸ்லாமியான்னு சொல்றோம். நலீமியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அப்படின்னு. அதுல எங்களோட சகோதரர் இப்ராஹிம் ப்ரொஃபஸராக, பேராசிரியராக இருந்தார். தாத்த யௌமின், ஒரு நாள், இத்தஸல பி அஹி ஹாத்திஃபியன், என்னுடைய சகோதரர் தொலைபேசி மூலமாக என்னோடு தொடர்பு கொண்டார். இத்தஸல பின்றது டு ஃபோன் அல்லது டு மேக் அ ஃபோன் கால் அல்லது டு கண்டக்ட், தொடர்பு கொள்றதுக்கு சொல்றது. இத்தஸல பி அப்படிதான் சொல்றது, என்னோடு அவர் தொடர்பு கொண்டார். அப்ப இத்தஸல பிஹி ஹாத்திஃபியன் அப்படிங்கிறது ஃபோன்ல தொடர்பு கொள்றது. நாங்க சொல்லுவேன் தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டார் என்று சொல்லி. அது கது தஆனி லிகலாஇ ஐயாமி மாஹுண்டு அங்க இருக்குது. அதுல கது போடாம இடத்துக்கு அவர் ஹைசு போட்டு இருந்தார் என்றால் வாக்கியம் எப்ரோபிரியேட். ஹைசு தஆனி லிகலாஇ ஐயாமி மாஹு ஃபி ஸ்ரீலங்கா. அவர் என்னத்துக்கு கோல் எடுத்திருந்தார் என்று கேட்டால், தஆனி என்னை அவர் அழைத்திருந்தார், லிகலாஇ ஐயாமி மாஹு ஒரு சில நாட்களை அவரோடு கழிப்பதற்காக வேண்டி. பொதுவாக இப்ப ஐயாம்ங்கிறது அலிஃப்லாம் இல்லாம நக்கீராவான நிலைமையில் ஜெம்மா வந்திருக்குது. அப்படி நக்கீரா ஜெம்மாக வந்தால் அந்த சில என்ற கருத்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். இந்தி குத்துபுன் ஃபி மக்தபத்தி என்றால் என்ற ஹோம் மினி லைப்ரரியில சில புத்தகங்கள் இருக்குதுன்னு சொல்றது. ஹுனாக்க அக்லாமுன் அலத்தாவிலாண்டா தேர் ஆர் சம் பென்ஸ் ஒன் த டேபிள் மீனிங் அங்க ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். அப்ப ஹுனாக்க பஅதுல் அக்லாம் பஅது போட தேவையில்ல, நக்கீராஜ்யம் அந்த கருத்தை காட்டும். ஹுனாக்க துல்லாபுன் ஃபில் மைதான்டால் சில மாணவர்கள் மைதானத்துல இருக்கிறாங்க என்ற கருத்து வந்துருமாங்க ஆட்டோமேட்டிக்கலி.
லிகலாய் ஐயாமின் மஅஹு ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே அவரோடு சில நாட்களை கழிப்பதற்காக என்னை அழைத்திருந்தார். ஃபஅஸ்பஹ்து பிஹாதிஹி தஅவதி மஸ்ரூரன் ஜித்தன். இந்த இடத்துக்கு அஸ்பஹ பொருத்தம் இல்லை, குந்து தான் நான் சொல்லணும். குந்து பி எனது மஸ்ரூரன் ஜித்தன் பிஹாதிஹி தஅவா மிச்சம் நல்லா இருந்திருக்கும் அஸ்பஹையை விட. இனி அவர் காணைய அஸ்பஹுடைய கருத்துல, அது அஸ்பஹை காணவுடைய கருத்துக்கு பயன்படுத்தியிருக்கலாம். இந்த அழைப்பின் மூலமாக நான் ரொம்ப மகிழ்ச்சியுற்றவனாக மாறி போயிருந்தேன். இந்த அழைப்பின் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியுற்றவனாக நான் மாறி போயிருந்தேன். வஅஜிப்து பிஅன்னி சஅஸூரு ஜஸீரத்தன். வஅஜிப்து, நான் பெருமிதப்பட்டேன். அப்படி போறாரு. அந்த ஓஜிபன்றது பெருமிதப்படுற கருத்துல தான். ஆனா அசில்ல ஓஜிபங்கிறது மனசுக்கு பிடிக்கிறது. ஓஜிபுத்துனா எனக்கு மனசுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்றது. உதாரணமா நம்ம சொல்லுவோம், ஓஜிபுத்து பி கலாமிஹி, ஓஜிபுத்து பி கலாமிஹின்னா அவரோட பேச்சு எனக்கு பிடிச்சிச்சு, அதால் நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு ஒரு கருத்து தான் அது வரும். அப்ப ஓஜிபுத்து நாங்க சொல்லுவோம் பி கலாமிஹி, ஓஜிபுத்து பி தகாஇஹி, ஓஜிபுத்து பி ஜவாபிஹி, அதுகள் தான் அந்த ஓஜிப பிஹின்னு சொல்றது. ஓஜிபுத்து பி ஹாதிஹில் ஃபதாத்தி, இந்த யுவதி எனக்கு பிடித்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிடிச்சு போற மனசுக்கு பிடிக்கிறது. ஓஜிபுத்து, நான் பெருமிதப்பட்டு கொண்டேன். அப்ப இங்க வேற அர்த்தம், இங்க மனசுக்கு பிடிக்கிறேன்னு சொல்றதில்ல, இங்க வந்து அந்த பெருமிதப்பட்டு கொள்றன்னு அர்த்தம். இந்த உஜ்ஜுபுனுவாங்களே தற்பெருமைன்னு சொல்லி அந்த பெருமிதப்படுறது. ஓஜிபுத்து பி அன்னி சஅஸூரு ஜஸீரத்தன், ஒரு தீவை நான் சந்திக்க போகிறேன் என்பதனால் பெருமிதப்பட்டு கொண்டேன். ஒரு தீவை நான் பார்வையிட தரிசிக்க இருக்கிறேன் என்கிறதுனால நான் பெருமிதப்பட்டு கொண்டேன். அந்த தீவு எத்தகையது என்றால் துஷ்பிஹு ஜன்னதன், அல்ல சாரி துஷ்பிஹு லுலுஅதன், அது ஒரு முத்துக்கு ஒப்பான சொல்றாரு. ஒரு முத்துக்கு ஒப்பாக இருக்குமே அவ்விதமான ஒரு தீவுன்னு சொல்லி அது அவருடைய சொந்த சரக்காக எழுதியிருக்கிறாரு. ஜஸீரா துஷ்பிஹு லுலுஅதன், ஒரு முத்துக்கு ஒப்பாகுமே அப்படிப்பட்ட ஒரு தீவை பார்வையிடுவதற்கு. ஃபத்துசம்மா, அந்த தீவுக்கு சொல்லப்படுகிறது ஜன்னத்த துன்யா, இந்த உலகினுடைய கூட்டி சுவர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹஜஸ்து லிஸ்ஸஃபரி பித்தாயிரா, ஹஜஸ்து லிஸ்ஸஃபரி பித்தாயிரத்தி, சொல்லலாமா வந்து என்னது இப்படி என்னது ஸ்ரீலங்காவை பார்த்துட்டு ஸ்ரீலங்கா வந்து ஜன்னத்து துன்யான்னு. பொதுவா நம்ம அந்த உயர்வு நவிற்சி அணிகள்ல சொல்லும் பொழுது அப்படி சொல்றேன். எனது அந்த பாலைவன பூமிகள்ல வாழ்ந்தவங்க அல்லது வந்து கொடூரமான தாங்க முடியாத வெப்பங்கள் குளிர்கள்ல வாழக்கூடியவங்க இதமான காலநிலைக்கு மாறும் பொழுது இது ஒரு அருமையான காலநிலையாக இருக்குது, காட்சி கண்கொள்ளா காட்சிகளாக இருக்குதுன்னு நினைச்சு பார்த்து அப்படி இயற்கையை பார்த்து என்னது ஒருவேளை சொர்க்கம்னு சொல்லலாம். ஆனா வந்து உண்மையான சொர்க்கத்துக்கு ஒப்பாக்கி அல்ல, அந்த அந்த செழுமை என்கிற ஒரு அமைப்புல, கூடுதல் செழுமை என்கிற அர்த்தத்துல, மற்றபடி இல்லாட்டி என்ன ஜன்னாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு தானே, தோட்டம் என்று சொல்லி அர்த்தம், அந்த அடிப்படையில. ஹஜஸ்து லிஸ்ஸஃபரி பித்தாயிரா, விமானத்துல பயணம் போவதற்கு நான் சீட் புக் பண்ணியிருந்தேன். ஹஜஸ் என்றது வந்து என்னது டிக்கெட் புக் பண்றதுக்கு சொல்றது. ஹஜஸ் என்றால் டிக்கெட் புக் பண்ற, ஆசன பதிவு செய்தான், புக் பண்றதுன்னு சீட் புக் பண்றேன்னு சொல்லுவான். ஹஜஸ்து லிஸ்ஸஃபரி பித்தாயிரா, விமானத்தில் பயணம் செய்வதற்கு நான் ஆசன பதிவு செய்திருந்தேன். வகது காதரத்தி தாயிரத்து, நம்ம ஏன் சுத்த தமிழ்ல சொல்றோம்டா, இந்த மாதிரி துண்டுகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு போடுவாங்க, நாங்க பாஸ்ட் பேப்பர் செய்யறது உங்களுக்கு விளங்கும், அதனாலதான் இந்த சுத்த தமிழ்ல பேசுறோம். வகது காதரத்தி தாயிரத்து, விமானம் புறப்பட்டிருந்தது. காதரன்னா டு லீவ், புறப்படுறது. இங்க வந்து டு டேக் ஆஃப், அதாவது விமானம் கிளம்புறன்னு சொல்றது. விமானம் புறப்பட்டது. மத்தாரல் காஹிரத்தி, கெய்ரோ மாநகரினுடைய விமான நிலையத்தில் இருந்து விமானம் புறப்பட்டிருந்தது. பாருங்க, அந்த மின் போடாமத்தான் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. வகது காதரத்தி தாயிரத்து மத்தாரல் காஹிரத், அப்படித்தான் பயன்படுத்தணும், அதான் சரியான பயன்பாடு. நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது எப்படி சொல்றான், கெய்ரோ மாநகரம் எகிப்தினுடைய தலைநகரம். அப்ப கெய்ரோ மாநகரத்தினுடைய விமான நிலையத்தில் இருந்து விமானம் புறப்பட்டிருந்தது. இங்கிலீஷ்லையும் அரபிக்லையும் இந்த டு லீவ் யூஸ் பண்ற நேரத்தில் நம்ம வந்து ஃப்ரம் போடுறல. உதாரணமாக ஐ வாண்ட் டு லீவ் த மதரசாண்டா நமக்கு மசந்து கிளம்ப போறேன், அல்லது ஐ லெஃப்ட் ஹோம்டால் நான் வீட்டிலிருந்து கிளம்பினேன். அப்ப ஐ லெஃப்ட் ஃப்ரம் ஹோம்னு சொல்றல்ல,
ஐ லெஃப்ட் ஹோம், ஐ லெஃப்ட் த மதரசா, ஐ லெஃப்ட் த காலேஜ், அப்படித்தான் நம்ம சொல்றோம். அங்கிருந்து கிளம்பினேன் அப்படின்னு சொல்லி. காதர்துல் மதரசா, காதர்துல் ஜாமியா, காதர்துல் பைத்த, அப்படித்தான் சொல்றது. அரபுலையும் இங்கிலீஷ்லயும் ஒரே மாதிரி ஃபார்ம். ஆனா தமிழ்ல அப்படி வராது. தமிழ்ல எப்படி விமான நிலையத்தில் இருந்து நான் புறப்பட்டேன் அந்த மின் கருத்தொண்டு அவளுக்கு மறைமுகமாக வரும். ஃபிர்ராபியத்தி அஸ்ரன், அசர் நேரத்துல 4 மணி. அப்ப அசர் 4 மணி நேரத்தை போல கைரோ மாநகரத்தினுடைய விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்டிருந்தது. கானத்தி ரஹிலத்து ஜமீலா வ முரீஹா, அந்த பயணம் அழகானதாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. முரீஹான கம்ஃபர்டபுள், சௌகரியமானதாக இருந்தது. அப்ப அந்த பயணம் அழகானதாகவும் சௌகரியமானதாகவும் இருந்தது. கம்ஃபர்டபுள், முரீஹ். வ இந்தமா ஹபதத்தி தாயிரத்து, விமானம் தரை இறங்கிய போது. ஹபத் என்றது லேண்ட் ஆகிற ஒரு விமானம், தரை தட்டுறது. விமானம் தரை தட்டிய போது எங்க ஃபி அல் மத்தார் அல் ஆலமி ஸ்ரீலங்கி, அல் மத்தாருல் ஆலமின்னு சொல்லலாம் எனது சர்வதேச விமான நிலையத்துக்கு. ஆனா நம்ம அல் ஆலமியை விட அத்தௌலின்ற சொல் தான் இன்றைக்கு கணிசமான பாவனை. கணிசமான பாவனை என்னது? அல் மத்தார் அத்தௌலி, சர்வதேச விமான நிலையம், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றது. அப்ப ஆனா இவர் அல் ஆலமின்னு சொல் பயன்படுத்துகிறார். அப்படி சொல்லலாம். ஆனா ஆலமின்றது பெரும்பாலும் உலகளாவிய என்ற கருத்தான் வரும். அத்தௌலி நச்சு தான் எனது சர்வதேச என்ற கருத்து கூட வரும். ஃபில் மத்தாரி அல் ஆலமி ஸ்ரீலங்கி, இலங்கை சர்வதேச விமான நிலையம். அதான் நம்ம கட்டுநாயக்க விமான நிலையம். இலங்கையில 4 விமான நிலையம் வரைக்கும் 3, என்னதான் 4, 5, 10 இருந்தாலும் எனது கட்டுநாயக்கைக்கு போறதோ மற்ற எல்லாமே இல்லையா. கட்டுநாயக்க விமான நிலையம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் இருக்கு நம்ம தேவைப்படா. இந்த என்னது மத்தள விமான நிலையம்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச ஒன்று கட்டி போட்டாரு. மட்டக்களப்புல ஒன்று இருக்குது. வேற எங்க இருக்குது விமான நிலையங்கள்? இப்படி 2-3 இடத்துல வேற விமான நிலையங்கள் இலங்கையில் இருந்ததுக்குன்னா அதெல்லாம் என்னது அவ்வளவு பெரிய அளவு அந்த டொமஸ்டிக் கூட அவ்வளவு பெருசா பயன்படுத்துறாங்கல்ல. கட்டுநாயக்க தான் இப்ப சர்வதேச விமான நிலையம். கான தக்சு லத்தீஃபன். அப்ப வைந்தமா ஹபத்தத்தி தாயிரத்து ஃபில் மத்தாரில் ஆலமி ஸ்ரீலங்கி, இலங்கை சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது காலநிலை இதமானதாக இருந்தது. கான தக்சு லத்தீஃபன், லத்தீஃப்னால் இதமானதாக, மொடரேட். அப்ப இதமானதாக அப்படின்னா நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. காலநிலை இதமானதாக இருந்தது. இந்தமா நசல் துமின தாயிரா, இந்தமா நசல் துமின தாயிரத்தி, விமானத்திலிருந்து நான் இறங்கிய போது குந்து உஃபக்கிர், நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்றாரு. குந்து உஃபக்கிர், நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஹல் சயுகாபிலுனி அஹி ஃபில் மத்தார், என்ற சகோதரர் இப்ராஹிம் விமான நிலையத்தில் என்னை சந்திப்பாரா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நாங்களும் தானே ஒரு விமான நிலையத்துல போய் ஒரு ஏர்போர்ட்ல போய் இறங்குறோம்டா, இல்லாட்டி நாங்க உதாரணமாக நீங்க உங்களை ஒரு ஆள் சவுதிக்கு போனீங்க, சவுதியிலேருந்து திரும்பி நாட்டுக்கு வாரீங்க. அப்போ நீங்க எல்லாம் வீட்டாளருக்கு சொல்லித்தாக இருக்கீங்க, இத்தனை மணிக்கு ஃப்ளைட் வருது, டிக்கெட்லாம் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்ப உங்களோட வீட்டாக்கள் கண்டிப்பாக வருவாங்க, இல்லைன்றதுக்கு இல்லை. ஆனா உங்களுடைய முதலாவது பயணம் போய் திரும்பி வாரீங்க என்றால் உங்களுக்கு ஒரு மன பயம் ஒன்று இருக்கும். இப்ப நான் இப்படி வெளியே போறேன், நான் யாரோட போறேன், உண்மையிலே இவன் வந்துடுவானுங்களா, அவ்வளவு பெரிய மனுக்களுக்கு மத்தியில், ஜனங்களுக்கு மத்தியில் நான் எப்படி ஆக்களை தேடி கண்டுபிடிக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி லைட்டான என்னது கொஞ்சம் பயம் உண்டு. என்னது இடது இதயத்தின் இடது பக்கத்தில் என்ன செய்யும், நம்மளே உறுத்தி கொண்டு இருக்கத்தான் செய்யும். எனக்கும் இருந்துச்சு, வருவானுங்களா நான் உண்மையில, என்ன எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம வெளியே போறது, இந்த பெரிய பொட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம தடம் மாறுறது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வகையான மனப்பயம் வரும். அதே மாதிரி தான் மாப்பிள்ளைக்கு என்னது கொஞ்சம் லைட்டா காய்ச்சல் காஞ்சிருக்குது. குந்து உஃபக்கிர் ஹல் சயுகாபிலுனி அஹி ஃபில் மத்தார், விமான நிலையத்தில் எனது சகோதரன் என்னை சந்திப்பான. உவஃபஜியத்தன், திடீரென்று சமீஅத்து சௌத்தன், ஒரு குரலை நான் செவியுற்றேன். ஒரு குரலை நான் செவியுற்றேன். யுனாதீனி, என்னை அழைக்குகின்ற ஒரு குரலை. பாருங்க அந்த ஜும்லா எனது சிபத்தா போகுது. நம்மளுக்கு நக்கீரான சுல்தானைக்கு சௌத்தன் யுனாதீனி, என்னை அழைக்குகின்ற ஒரு குரலை, என்னை அது அழைக்குமே அவ்விதமான ஒரு குரலை நான் செவியுற்றேன். எப்படி அசில் இருக்கும், ஃபஜ்ஜத்தன் சமயத்து அஸ்ஸௌத்த அல்லதி யுனாதீனி, இந்த அல்லதி ஒரு கருத்தத்துக்கு மறைமுகமாக வருகிறது. அப்ப என்னை அழைக்குகிற ஒரு குரலை நான் செவியுற்றேன். வர்ற பேர் உதாரணமாக முகமதுன்னா முகமதுன்னு கூப்பிட்டுருப்பாங்க.
இல்தஃபத்து இலை அப்படித்தானே, ஓ இல்தஃபத்து இலல் ஹல்ஃபி, அப்படிதான் இருக்குது. இல்தஃபத்த திரும்பி பார்க்கறது, இல்தஃபத்து. இப்போ இல்தஃபத்தா இல்தஃபத்து, இல்தஃபத்தா இல்தஃபத்துன, இல்தஃபத்த அப்படியே வந்து முத்தக்கலம் இல்தஃபத்து, நான் திரும்பி பார்த்தேன். இலல் ஹல்ஃப் பின்புறமாக. அப்போ பின்புறமாக நான் திரும்பி பார்த்தேன். ஃபரஐத்து அஹி, உடனே நான் எனது சகோதரனை கண்டேன் அப்படிங்கிறாங்க. இல்தஃபத்து இலல் ஹல்ஃபி ஃபைதா ஹுவ அஹி வ ஆயிலத்துஹுன்னு வாக்கியம் வந்திருந்தால் மிச்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபா ஃபுஜாஇய்யா தான், இந்த இதா அல் ஃபுஜாஇய்யா வரும் பொழுது அழகான அர்த்தம் வந்திருக்கும். இல்தஃபத்து இலல் ஹல்ஃபி ஃபைதா ஹுவ அஹி வ ஆயிலத்துஹு அப்படின்னு வந்திருந்தா வாக்கியம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி நம்ம கருத்தை வாசிக்கிட்டு போயிடுவோம். இல்தஃபத்து இலல் ஹல்ஃபி ஃபரஐத்து அஹி வ ஆயிலத்தஹு, என்னுடைய சகோதரனையும் அவருடைய குடும்பத்தாரையும் நான் பார்த்தேன். என்தலிருன, அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஃபி சாலத்தில் இஸ்திக்பால், வரவேற்பு மண்டபத்தில். சாலத்துல் இஸ்திக்பால்னால் ரிசப்ஷன் ஹால், வரவேற்பு மண்டபம். விமான நிலையங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே 2 இருக்கும். ஒன்று வந்து வரவேற்பு மண்டபம்னு சொல்லி ஆட்கள் என்னது காத்து கொண்டு போவாங்க, பெரிய ஹால். அதே மாதிரி இந்த பயணிகள் புறப்படுவதற்காக வேண்டி வேற வேற நெருக்கங்கள், வேற வேற ரூம்கள் இருக்கும். அதுகளில் அங்கே வாரவங்க போறவங்கன்ற 2 சைடாக பிரித்து விட்டுருப்பாங்க. கானு யுலவ்விஹூன பி ஐதீஹிம், கானு யுலவ்விஹூன, அதை வாசிக்கிறது யுலவ்விஹூன, எலுஹூன மாதிரி இருக்கு, அந்த வாவுக்கு ஷத்தா வைக்கணும். கானு யுலவ்விஹூன பி ஐதீஹிம். லவ்வஹன்னு சொல்றது வந்து அஷார, சுட்டி காட்டினான். அதுக்கு நாங்கள் சில வந்து சைகை செய்கிறேன்னு சொல்றோம் தமிழ்ல, சைகை செய்தான். அப்ப அவர்கள் அவர்களுடைய கைகள் மூலமாக சைகை செய்து கொண்டிருந்தார்கள். கையால சைகை செய்யறதுன்னா கையால கூப்பிடுறேன், பெரும்பாலும் இந்த கண்ணாடியால மறைச்சிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து வாரவங்க அந்த நம்ம கண் பார்வைக்கு தெரியும், ஆனால் குரல் கேட்காது. ஏன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் முழுமையா மறைச்சிருப்பாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள போனவங்களுக்கு தெரியும், நான் இங்க வந்து ஏர்போர்ட் பண்ணது தேவையில்ல உங்களுக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா கையால காட்டுவோம். அப்ப கையால காட்டுச்சு. முந்தி காலங்களில் துணியெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அப்ப இவர் ஒரு ரெட் கலர் துணி எடுத்துட்டு போய் அதால காட்டு வர சொல்லுவார், நான் ரெட் கலர் துணியை தான் காட்டுவேன், காணமேற்றமாயின் அப்படின்ட்டு. இதெல்லாம் பைத்தியம் சொல்லுவேன். அப்ப கையால காட்டுவாங்க, கூப்பிடுவாங்க. என்னது 1000 கை நீளம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து எங்கட வாப்பா 1.5 கிலோமீட்டருக்கு அங்காலேருந்து நடந்து வாராருந்தாலும் அவருடைய நடை எக்ஷன்ல கண்டுபிடிச்சிருவேன். எங்களோட குடும்பத்தாக்கள் எல்லாரையும் மாதிரி நான் நடையில கண்டுபிடிப்பேன். அவர் நடை எனக்கு சொல்லும் வந்து அவர் தான் மாறார் அப்படின்னு சொல்லிங்க. நீங்களும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். சிலாக்கள் நான் உங்களுடைய நடையை வச்சு என்னது, சிலாக்கள் எகுடு போனஞ்ச மாதிரி நடப்பானோ, கொஞ்சம் பேர் என்னது பஸ்ஸு கடிப்பட்ட தவளை மாதிரி நடப்பானோ, இப்படிதான் நடப்பானோ. சிரிக்கப்படாதீர்கள். கானு யுலவ்விஹூன பி ஐதீஹிம், அவர்களது கைகள் மூலமாக அவர்கள் சைகை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பதான் ஷஅர்து பில்த்மிஇனான், ஃபஷஅர்து பில்த்மிஇனானி, நான் ஒரு அமைதியை உணர்ந்தேன் என்றால் நிம்மதியை உணர்ந்தேன். அமைதின்றது அர்த்தம் நிம்மதி. அப்பதான் அப்பாடா, நம்மளை என்னது ட்ராப் பண்றதுக்கு சாரி ட்ராப்னு சொல்லல, பிக்கப் பண்றதுக்கு கூட்டிட்டு போறது. பிக்கப் ட்ராப் பண்றது போடுறது, பிக்கப் கூட்டிட்டு போறது. அதனால பிக்கப் பண்றதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு வகையான மனதார ஒரு மகிழ்ச்சியோடு எனக்கு வந்துச்சு. எனவே ஃபஷஅர்து, நான் உணர்ந்தேன், பில்த்மிஇனானி, அமைதியை, நிம்மதியை நான் உணர்ந்தேன். அது பிற சொல்றாரு ஹமல்து ஹக்கீம். எப்படி அந்த எப்படி இத்மிஇனானி, அது வந்து இத்ம அன்ன. ஓ டாக்டர், எப்படி இத்ம அன்ன யத்ம இன்னு இத்மிஇனானி மஸ்தர் தானே. இத்ம அன்ன யத்ம இன்னு இத்மிஇனான். ஆனா உண்மையில பில்த்மிஇனானின்னு சொல்லாம ஃபஷஅர்து பித்துமஅனீனத்தினா நல்லா இருக்கும் இல்லையா. துமஅனீனானா என்னது, அதாவது வந்து மஸ்தரா கொண்டிருக்காரு அப்படி சொல்லலாம். ஆனா அதை விட ஃபஷஅர்து பிர்ராஹத்தி என்னது, அல்லது ஃபஷஅர்து பிஸ்ஸுரூரி, நான் மகிழ்ச்சியை உணர்ந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் தான். இப்ப இவர சொந்த சரக்கு தான் நான் சொல்றேன். அதாவது இது வந்து தூய ஒரு அரபி எழுதின ஒரு வாக்கியம் அல்ல இது. இவராக அந்த வாக்கியத்தை எழுதியிருக்கிறாரு. எனவே அவருக்கு பட்ட மாதிரி ஃபஷஅர்து பில்த்மிஇனானின்னு சொல்லி அது சிங்கள தமிழ் பேசுற மாதிரி எழுதியிருக்கிறாரு. சொல்றது மஸ்தர் மஸ்தர் இத்ம அன்ன யத்ம இன்னு இத்மிஇனானன் மஸ்தர் அது. ஹமல்து ஹக்கீபத்தி, எனது பேக்கை நான் தூக்கி எடுத்துக்கொண்டு வஹரஜித்து மினஸ்ஸாலா, அந்த மண்டபத்திலிருந்து புறப்பட்டேன். அப்ப எனது பயண பையை என்ன பயண பொதி தானே, பயண பேக்கை வந்து
தூக்கிக்கிட்டு நான் வெளியே போனேன், அந்த ஹோல்ல இருந்து வெளியே வந்துட்டேன். ஒபஇத சஃபரின் இஸ்தகரக சாஅதன். ஒபஇத சஃபர் என்றால் ஒரு பயணத்திற்கு பிற்பாடு. இது இப்போ பயணம் அப்படின்னு சொல்வதா அல்லது என்னது உண்மையிலே ஒரு பயணம் என்கிறது லாங் தானே, ஒரு ஒரு என்னது இப்போ இவர் சொல்றாரு ஒபஇத சஃபரின் இஸ்தகரக சாஅத் என்னது சாஅதன், ஒரு மணித்தியாலத்தை கொண்ட ஒரு பயணத்திற்கு பிறகு, ஒரு மணித்தியாலத்தை கொண்ட ஒரு பயணத்திற்கு பிறகு. இஸ்தகரக்ன்றது டேக் அப், அதாவது டைம் எடுக்கிறேன், டேக் அப் டைம் எடுக்கிறேன். அப்போ ஒரு மணித்தியாலத்தை எடுத்து கொண்டதாவாகிய ஒரு பயணத்திற்கு பிறகு, ஒரு மணித்தியாலத்தை அது எடுத்திருக்குமே அவ்விதமான ஒரு பயணத்துக்கு பிறகு என்றால் ஒரு மணித்தியாலத்தை கொண்ட ஒரு பயணத்திற்கு பிறகு ஃபித்தரீக்கு சரி, அதுவும் என்னது ஹைவேயில். ஹைவேன்னு என்ன அர்த்தம்? நம்ம சொல்ல வந்து அதிவேக நெடுஞ்சாலை, அதிவேக நெடுஞ்சாலை. அப்போ அந்த ஹைவேயில் வந்து ஒரு மணித்தியாலம் பயணம் செஞ்சதுக்கு பிறகு வசல்னா இதா பேருவலை, நாங்கள் பேருவலையை வந்தடைந்தோம். நான் பார்த்துக்கணும், பைரு வலின்னு இருக்கும் பொழுதுதான் அது வைத்து வலிலாம் வழங்கிடப்படா. நீங்கள் பேருவலை வாசிக்கணும், நீங்கள் பேருவலை அதை தான் வாசி. என்னென்ன பயிறு வலின்னு தான் இருக்குது, என்ன பயிறு வலின்னா என்ன வயிற்று வலின்னா எங்களுக்கு தெரியும், சரி அப்படின்னா நினைக்கப்படாது. இலா பேருவலை. அப்போ பேருவலைக்கு நாங்கள் வந்தடைந்தோம். அங்கே தான் ஹைசுல் ஜாமியத்துல் நலீமியத்துல் இஸ்லாமியா, அங்கே தான் என்ன இருக்குது, நம்மளோட நலீம் ஹாஜியார் அவங்களோட இஸ்லாமிய பல்கலைக்கழகம், நலீமியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அங்கே தான் இருக்கு. அப்போ அந்த பேருவலைங்கிறது என்னது? ஹிய பல்தத்துன் சாஹிலியத்துன், அது ஒரு கரையோர அந்த ஒரு ஊர். பல்தான் தான் அவர் கொடுத்துருக்காரு, ஊர்னு தான் கொடுத்துருக்காரு. அது ஒரு கரையோர ஊர், அது ஒரு கரையோர நகரம் இல்லையா? பேருவலைங்கிற ஒரு கரையோர நகரம் தான். ஹிய பல்தத்துன் சாஹிலியா ஃபி ஜனூபி ஸ்ரீலங்கா, இலங்கையினுடைய தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரையோர பகுதி தான் இந்த பேருவலை அப்படிங்கிறது. வதஹல்து ரிஹாபல் ஜாமியா, பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குள் நான் பிரவேசித்தேன். தஹல் துண்டால் பிரவேசிக்கிறது, நுழைகிறது. பல்கலைக்கழகத்தினுடைய ரிஹாப் என்கிறது ரஹ்பத்துன் ஜமு ரிஹாப், வளாகம், பிரிமிசஸ். மஸ்ஜிதின், ஒரு பள்ளியை பார்த்து நான் வியந்தேன் சொல்றாரு. அதை வியந்தேன் என்றால் ஓஜிபைக்கு இப்ப நீங்க என்ன கருத்து வாசிச்சீங்க? அப்பத பெருமிதப்பட்டு என்று கருத்து வாசிச்சீங்க. உதாரணம் சொல்லும் பொழுது மனசுக்கு பிடிக்கிறாண்டீங்க. இப்ப என்னது இங்க வந்து வியந்தேன் அப்படின்றீங்க. ஓ, அப்படி 3 கருத்தும் அதுக்கு வரும். அந்த ஓஜிபன்னு சொல்லுக்கு 3 கருத்து வரும். நீங்க வாய்க்க வாரதெல்லாம் கருத்து என்று சரின்னு சொல்லிட்டு போறீங்க, மாதிரிதான் எனக்கு விளங்குது நீங்க நினைக்க வாங்க. இடிச்சு எடுத்து பாருங்க, அந்த 3 கருத்தும் அதுக்கு இருக்கு. வாஜிபுத்து பி மஸ்ஜிதின், ஒரு பள்ளியை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன், வியந்து போனேன். அது எப்படி தெரியுமா இருக்குது? ஃபி ஷக்லின் ராயின், அதை நீங்க பாருங்க. அந்த பள்ளியை பார்த்தீங்கன்னா கண் ஷேப்ல கட்டிருப்பாங்க. அந்த பள்ளியை ஜாமியா நலீமியாவுக்கு முன்னுக்கு அந்த என்ட்ரன்ஸ் ஒரு பள்ளி ஒன்று இருக்கு. நான் ஒரு அதனுடைய 25வது வெள்ளி விழா நடந்த நேரத்தில் நான் இப்னு அப்பாஸினுடைய விடுகை மாணவனாக இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து போனேன். நான் போன டைம் அப்போ எனக்கு என்ன அவ்வளோ பெரிய வல்லப்பம் எல்லாம் இல்லை. அவங்க ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க, அதை பார்க்க நான் போயிருந்தேன். ஜாமியா நலீமியாவுக்கு அடிக்கல் நாட்டி அதனுடைய ஓப்பனிங் செரமனி நடந்துச்சு தானே. அதனுடைய திறப்பு விழா நடந்த டைம்ல என்னது ஷேக் அபுல் ஹசன் அலி நதீர் ரஹிமஹுல்லா வந்திருந்தார் தெரியுமா? அபுல் ஹசன் அலி நதீர், அப்போ அவர் உயிரோடு இருந்த காலப்பகுதி, அவர் வந்திருந்தார் என்னது அந்த அதோட ஓப்பனிங்க்கு. பாருங்களேன் எங்க இருக்கிறோம். மஸ்ஜிதின், ஒரு பள்ளி வாசலை பார்த்து நான் வியந்து போனேன். அது ஃபி ஷக்லின் ராயின், ஒரு அழகான வடிவத்தில், ஷேப் ஷக்ன வடிவம். அப்போ அது ஒரு அற்புதமான வடிவத்தில் இருக்குது. அந்த ராய் என்ன, அந்த ஓசம் சொல்றது அழகான அற்புதமான. அதே மாதிரி வகாஅத்தின், ஒரு மண்டபத்தையும் பார்த்து நான் வியந்து போனேன். அது இருக்குது ஃபி ஷக்லி ஐனின், கண் ஷேப்ல தான் அது இருக்குது, கண் வடிவத்தில் தான் அது இருக்கு. அல் உசூல் இலா சக்கனி அஹி, என்னுடைய சகோதரனுடைய அந்த ஹாஸ்டல்னு கொடுத்துருக்காரு. சக்கண்டால் விடுதி தான். நம்ம வந்து டீச்சர்ஸ் மாருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம குவார்டர்ஸ் அப்படி தானே சொல்றது. அப்போ என்னுடைய சகோதரனுடைய அந்த விடுதியைக்கு நான் சென்றடைவதற்கு பிறகு ஒபாஇதல் உசூலி இலா சக்கனி அஹி, என்னுடைய சகோதரனுடைய விடுதிக்கு நான் சென்றதற்கு பிறகு இஸ்தரஹ்து கலீலன், சற்று நேரம் ஓய்வெடுத்தின. இஸ்தரஹ்து வக்தன் கலீலன், இஸ்தரஹ்து வக்தன் கலீலன். சும்ம தனாவல்து வஜபத்தன் ஹஃபீஃபத்தன், பிறகு ஒரு சிற்றுண்டியை நான் பரிமாறிக்கொண்டேன், சாப்பிட்டேன். தனாவலன்னா நான் சாப்பிட்றதில்ல, இங்கிலீஷ் டு ஹேவ் மாதிரி.
வஜப ஹஃபீஃபா. ஓ இப்போ இவரோட நானாட வீட்டுக்கு தானே இவர் போயிருக்காரு, அப்போ மைனி நல்லா கவனிச்சிருப்பா, உளுந்து உளுந்து என் குட்டி மச்சான் வந்திருக்காரு, வாங்க குட்டி மச்சான் வாங்க, இருங்க இருங்க, டீயை குடிங்க, பிள்ளைண்டியை குடிங்க, அதை குடிங்க, இதை குடிங்க, நம்ம என்னது ஃப்ரிட்ஜை திறந்து இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இனி பலகார ஐட்டங்கள், இனி கட்லெட்ல இருந்து என்னது ஷார்ட் ஈட்ஸ் வரைக்கும் உள்ள அத்தனையும் வச்சிருப்பாங்க. இனி அவர் ஆத்துல சாப்பிட்டு இருப்பாரு. எனக்குன்னா சமூசா மட்டும்தான் பிடிக்கும். கலைத்து ஃபி ஸ்ரீலங்கா அஷரத்த ஐயாமின், கலைத்து ஃபி ஸ்ரீலங்கா அஷரத்த ஐயாமின், இலங்கையில் நான் 10 நாட்களை கழித்திருந்தேன். அதுபோல் சொல்றாரு வந்து லலில் து மல் ஆ பிஸ்ஸாததி, அப்படித்தானே லாமன் உடுப்பட்டுக்கு இல்லையா? அந்த கான ஸ்வார அஸ்பஹ அம்சா லல்ல பாத்து, அது வந்து கான உடைய அந்த ஜின்ஸ்ல அந்த கம்பெனியில வர ஃபியல் லலில் தூண்டு வரும் இல்லையா? அப்ப அந்த லலில் தூண்டு வர வேண்டியதுல அந்த ஒரு லாம நம்ம தேவைப்பட்ட ஹதுப் செய்யலாம் தானே. நீங்க சர்ஃப் பாடத்துக்கு பிணைத்து படிச்சிருப்பீங்க. யாரு பாட்டி நம்மளோட நதாக்கெல்லாம் வாரதான் இந்த சர்ஃப் பாடத்துக்கு இப்போ கிட்டத்தில் நடந்துச்சு. அதுல நம்ம இந்த சொல்ல படிச்சோமா இல்லையா? நதா லலில் தூ மசிஸ்து மிஸ்து மஸ்து லலில் தூ எனது லல் து அலைஹி லல் த அலைஹி ஆக்கிஃபாலாம் படிச்சோமா? அந்த சொல்லிட்டான் அது. லல் து மல் ஆ பிஸ்ஸாததி, மகிழ்ச்சியால் நிரம்பியவனாக நான் இருந்தேன். மல் ஆ என்கிறது வந்து ஒரு 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 தனிச்சொல். அது ஒரு இஸ்மு ஃபாயில் மீனிங்கை தரக்கூடிய ஒரு தனிச்சொல். மல் ஆண்ட மலி உன் அல்லது மம்லு அன் மல் ஆன, இத 4 மாதிரி அதை எழுதலாம். இந்த 4ம் அதுல பயன்பாட்டில் உள்ள சொல் தான். எது ஒன்று அசில்ல வரணும் மம்லு அன் மம்லு உன், அல்லது மலி உன் மலி உன், அல்லது வந்து மல் ஆனு, அல்லது வந்து மல் ஆ. இந்த 4மே சரி. மம்லு உன், மலி உன், மல் ஆனு, மல் ஆ, மல் அன் வாசிப்போம். மல் அன் தண்ணி வாசிப்போம். மம்லு உன், மலி உன், மல் ஆனு, மல் அன். மம்லு, மலி, மல் ஆன், மல் ஆ, இந்த 4மே ஒரே வடிவங்கள் தான். அது எது மாதிரி இங்கிலீஷ்ல வந்து ஃபுல் ஆஃப், ஃபில்ட் வித், இங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கொண்டு போவோம் தானே. இது மாதிரி இப்போ எல்லாம் ஒரே வடிவங்கள் தான். ஃபுல் ஆஃப்னு சொல்றது, ஃபில்ட் வித்னு சொல்றதும் என்னது ஒரே மீனிங் தான். ஆனா பயன்படுத்தக்கூடிய அந்த விதம் தான் இது, இந்த சொல்லுடைய வடிவம் தான் இது மாறி இருக்குது, அவ்வளவுதான். அதே மாதிரி நிரம்பிய மகிழ்ச்சியால் நிரம்பியவனாக நான் இருந்தேன். ஐ குந்து சஈதன் ஜித்தன் அர்த்தம் அதுக்கு. அதான் லல் து மல் ஆ பிஸ்ஸாததி வஸுருத்து ஹிலால ஹாதிஹில் ஐயாமி, இந்த நாட்களின் போது நான் தரிசித்தேன். ஆசிமத்த ஹா கொழும்பு, ஆசிமத்த ஸ்ரீலங்கா கொழும்பு, இலங்கையினுடைய தலைநகரமாகிய கொழும்பை தரிசித்தேன். வஸுருத்து ஹிலால ஹாதிஹில் ஐயாம் ஆசிமத்த ஹா கொழும்பு ஷாஹத்து ஃபீஹா அல் மபானி அஷாஹிகத, நான் உயரமான கட்டிடங்களை எல்லாம் அங்கே பார்த்தேன். ஃபீஹாண்டா ஃபில் ஆசிமா, அங்கே. இப்போ நம்ம அதிலே நம்ம சொல்லக்கூடாது, அங்கே. இப்போ இடங்களை பார்த்து தமீர் மீளும் பொழுது நம்ம அங்கு அப்படின்னு மொழிபெயர்த்தா லேசி. அப்போ நான் அங்கே வந்து உயரமான கட்டிடங்களை எல்லாம் நான் பார்த்தேன். வல் ஃபனாதிக், ஃபனாதிக்ங்கிறது ஃபுந்துக் தான் ஃபனாதிக். அப்போ உணவகங்கள் அல்லது வந்து உல்லாச விடுதிகளுக்கு சொல்றது ஃபுந்துக், ரெஸ்டாரண்ட்டுக்கு சொல்லுவாங்க, ஹோட்டலுக்குன்னு சொல்றது. வல் முத்துஹஃபல் வத்தனிய, தேசிய நூதன சாலையை நான் பார்த்தேன். வஷாத்திய அர் ரமலிய அல் ஜமீல, அழகான மணல் கடற்கரை, மணல் சக கடற்கரை, மணற்கடற்கரை. அப்ப அழகான மணல் நிறைந்த கடற்கரையெல்லாம் நான் பார்த்தேன். கமா ஜுர்து மதீனத்தை கெண்டி, நான் கெண்டி மாநகரத்தை தரிசித்ததை போல. அது இருக்குது வந்து ஃபி முஹாஃபலத்தில் முத்தவசித்துன்னு இருக்குது. இது பிழை இல்லை, இது வந்து தலுப்பொல. இந்த அல் முஹாஃபலத்துல் முத்தவசித்துன்னு சொல்றல, அதுக்கு எப்படி சொல்லணும்னு அப்படித்தான் இருக்காதுல்ல, எப்படி இருக்காதுல்ல, அல் முஹாஃபலத்துல் முத்தவசித் தான் இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது. அதை நம்ம சொல்லணும் வந்தால் அல் மின்தகத்துல் உஸ்தா, அதை எழுதி திருத்திக்கணும். அடுத்த நீங்க பென்சிலை வெட்டி போட்டு பிள்ளைகள் அதை எழுதணும் அப்படின்ட்டால் அல் மின்தகத்துல் உஸ்தா, என்னது மத்திய மாகாணம், அல்லது அல் முஹாஃபலான்னு வைக்கிறது மாகாணத்துக்கு தான் சொல்ற. மத்திய மாகாணம்னு சொல்லணும். என்னது மத்திய மாகாணம் தான் நம்ம சொல்றது. சில டைம்ல முஹாஃபலான்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அப்படி சொன்னாலும் அதுக்கு அல் உஸ்தான்னு தான் வரும். முத்தவசித்துன்னு சொல்றல்ல,
அது எப்படி மாதிரி கிடக்குன்னு கேட்டால் வந்து இப்போ நம்ம சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ன்னு சொல்லணும். சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் சொல்லாம ஒரு ஆள் மிடில் ப்ரொவின்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் உடனே சிரிப்பீங்க தானே. உங்களுக்கு என்னடா சிங்கள தமிழ் பேசுகிற மாதிரி என்ன பேசுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு கோவம் வந்துடும். என்னடா மிடில்னு சொல்கிறாரு, மிடில் ப்ரொவின்ஸ் அப்படி வர மாட்டாப்பா மிடில், அப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம எப்படி சொல்லுவோம், அதுக்கு இப்போ ஆக்கள் நினைச்சிருப்பாங்க மிடிலும் சென்டரும் உண்டு தானே அப்படின்னு. அப்படி இல்லை. அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கு, இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கு. முத்தவசித்துங்கிறது வேற, அது இன்டர்மீடியட்னு அர்த்தம். உஸ்தா என்கிறது வந்து எனது அவுசத்துடைய முவன்னசுடையம் அல் அவுசத் அஷருக்குல் அவுசத். அதுக்கு நம்ம சொல்லுவோம் அல் மின்தகத்துல் உஸ்தா, பெண்பாலுக்கு வரும் அவுசத்துடைய முவன்னஸ் வடிவம் தான் எனது உஸ்தா என்கிறது. உலக பிள்ளைகள், எனவே அதை நீங்க எழுதிக்கொள்ளணும். திருத்துதான் சரி. அல் மின்தகத்துல் உஸ்தான்னு சொல்லுவோம், அல்லது அல் முஹாஃபதத்துல் உஸ்தான். முஹாஃபதான்னு சொல்றல்ல, அல் மின்தகத்துல் உஸ்தா. மத்திய மாகாணத்தில் அது இருக்குது அப்படின்றது. அப்ப மத்திய மாகாணத்தில் உள்ள கெண்டி மாநகரத்தை நான் தரிசித்ததை போல. வசுருத்து ஃபீஹா முத்ஹஃப அராபி பாஷா அல் மிஸ்ரி, எகிப்து நாட்டை சேர்ந்த ஓராபி பாஷாவினுடைய நூதன சாலையையும் நான் அங்கே தரிசித்தேன். அங்கேனா கெண்டி மாநகரத்தில். இப்போ கெண்டி மாநகரத்தில் நீங்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும் ஓராபி பாஷா, அதாவது அராபி பாஷா மாவத்தைன்னு சொல்லி கொழும்புல கூட என்ன இருக்குது, ஒரு ரோட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஓராபி பாஷான்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு. அரபி பாஷா நம்ம அரபிக்கில் சொல்றது அரபி பாஷான்னு, ஓராபி பாஷான்னு தமிழில் சொல்லிக்கிறது. அதாவது 18 ஆண்டு காலமாக எகிப்தினுடைய ஒரு போராளி அல்லது ஒரு இராணுவ வீரர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். அவர் தான் இப்போ ஒராபி பாஷா அப்படின்னு சொல்றவர். இந்த அரபி பாஷா பாஷாங்கிறது பிரபலமான எனது எகிப்து நாட்டினுடைய ஒரு குடும்ப பெயர். இந்த ராஜபக்ஷ மாதிரி, எனது பக்ஷ மாதிரி, எனது அந்த ஒரு குடும்ப பெயர் அது. அப்ப இந்த அரபி பாஷா இலங்கையில 18 வருஷம் வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்தா அவர் ஒரு புரட்சி தலைவர். அவரு முஸ்லிம்களோட கடுமையா கனெக்ஷன் ஆகி தொடர்பாகி அரசியலுக்குள்ள பிரவேசித்து முஸ்லிம்களுக்கான நிறைய சேவைகள் இலங்கையில செஞ்சிருக்காரு. 18 வருஷம் வாழுங்கால பகுதிகள் அவர் சும்மா இருக்கல, அவர் நிறைய சாதனைகளை படிச்சிருக்காரு இலங்கையில. அப்ப அவர் இருந்த இடம் வந்து கெண்டில இருந்திருக்காரு அவரு. அப்ப அவர் இந்த 18 வருஷம் அவருடைய அந்த நாடு கடத்தல் எக்ஸைல் அதை முடிச்சதுக்கு பிறகு அவர் அங்க இருந்து எகிப்துக்கு திரும்புற நேரத்துல அவரோட வீடு இருக்கேன், அந்த வீட்டை வந்து இலங்கை அரசு வந்து ஒரு நூதன சாலையாக ஆக்கி வச்சிருக்குது. ஒரு நூதன சாலை மாதிரி ஆக்கி வச்சிருக்குது. எனவே அது அரசு உடைமையாக இப்ப போயிட்டுது. அந்த இடம் தான் எனது இவர் சொல்லக்கூடிய அந்த எனது அரபி பாஷா நூதன சாலை அப்படின்னு சொல்லி அதை வந்து எனது கெண்டில் அது இருக்குது. அதை அவர் தரிசித்திருக்காரு. அது பிறகு சொல்றாரு, இன்தலக்து மின் கெண்டி இல்லையா, கெண்டி மாநகரத்திலிருந்து நான் கிளம்பினேன். லிசியாரத்தி நுவரலிய பாக்கிரன் அப்படிங்கிறாரு இல்லையா. இன்தலகுத்து மின் கெண்டி லிசியாரத்தி நுவரலிய முபக்கிரன், அதாவது நேர காலத்தோடு நான் கிளம்பினேன் கெண்டில இருந்து. காரணம் என்றால் லிசியாரத்தி நுவரலியாவை பார்வையிடுவதற்காக வேண்டி. மாசாலத்தி தரீக்கு இலா நுவரலிய மும்திஅத்தன் ஜித்தன். பாருங்க, இதுல இந்த தரீக்ங்கிற சொல்ல முதக்கராவும் பயன்படுத்தலாம், மோனசாவும் பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்லை. மாசாலத்தி தரீக்கு இலா நுவரலியாவை நோக்கிய பாதை இருந்து கொண்டே இருந்தது. மும்திஅத்தன் ஜித்தன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதாக இருந்தது அப்படின்னு போடுறாரு, சுவாரஸ்யமானதாக இருந்தது என்று. உண்மையிலே அத்தரீக் கைஃப யகூனு தரீக் மும்தியன், கைஃப யகூனு தரீக் மும்தியன், எப்படி இப்ப ரோடு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறது, ரோடு இன்ட்ரெஸ்டா இருக்குமா, அல்லது ரோட்ல இருக்கக்கூடிய அந்த ரோட்டோரமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்னது அருமையானதாக இருக்குமா? எனக்குன்னா சரியா வழங்கலாம். நான் அவர் அப்படித்தான் எழுதியிருக்காரு. மசாலத்தி தரீக்கு இலா நுவரலிய மும்திஅத்தன் ஜித்தன். அல்ல மும்தியத்தன் ஒரு மீ முடுபட்டுக்குது, அதை மீமை போட்டுக்கணும். அப்ப நுவரலியாவை நோக்கிய பாதை மிகவும் சுவாரஸ்யமானதாக எனக்கு இருந்தது. ஏன்றால் அந்த பாதையை பார்த்தா அதை பிறகு முவன்னஸா கொண்டு வந்தவர் திருப்பி முதக்கர மாத்திட்டாரு. எஸ் அது வயன் ஹதிரு வயன் ஹனி அப்படின்னு போட்டிருக்காரு. அப்ப அதை உண்மையிலே அவர் முவன்னஸாக தரீக்க எழுதி இருந்தால் பின்னாலேயே ஒரு முவன்னஸாவை கொண்டு வந்திருக்கணும். எப்படி தஸ் அது வத்தன் ஹதிரு வத்தன் ஹனின்னு கொண்டு வந்தது நல்லா இருந்திருக்கும். ஆனா முதக்கர மாத்திட்டாரு. என்ன யோசனை எனக்கு விளங்கல. எஸ் அதுன்னா அந்த பாதை வந்து மேல் நோக்கி ஏறும். சைத எஸ் அதுன்றது அந்த மேடு நோக்கி ஏறுறது அந்த பாதை. வயன் ஹதிர் பிறகு பள்ளத்தை நோக்கி சரிகிறது. வயன் ஹனினா வளைஞ்சி போறது. அப்ப அந்த பாதை எப்படி இருந்துச்சு என்றால் மேல் நோக்கி போகும், திருப்பி
செங்குத்தாக தரை இறங்கும், இந்த என்னது கீழ் நோக்கி என்னது சரிவாக செல்லும், அது பிறகு வயன்ஹனி வளைஞ்சி போகும். அப்ப உயரம் இப்ப என்ன சொல்லுவாருனால் மேடு பள்ளம் வளைவுகளை கொண்டதாக அந்த பாதை இருந்தது. அதான் சொல்ல வந்தவர். அவர் என்ன சொல்ல வர்றாரு, மேடு பள்ளம் வளைவை கொண்டதாக சரிவை கொண்டதாக அந்த பாதை இருந்தது என்கிறத சொல்ல வரும் பொழுது அப்படி அந்த ஃபியலை விட்டுருக்காரு, ஃபியல்ல கொடுத்துருக்காரு விளங்குதான். அதாவது எஸ் அது தரீக் வயன் ஹதிரு தரீக் வயன் ஹனி தரீக். புரியுது உங்களுக்கு அவருக்கு அவர் நாட்டத்தை. அப்ப அதை எப்படி சரியா சொல்றது? இது பொதுவாக நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் காணத்தரைக்கு என்னது காணத்தரைக்கு இப்படி தான் சொல்றோம். அதாவது எனக்கு விளங்குற வாக்குல அல்லாஹ் சொல்லலாம், இந்த வளைவுக்கு சொல்லுவாங்க முள் தவின்னு தான் சொல்றேன். இந்த வளைஞ்சு போறது தானே அத்தரைக்கு முள் தவின். அப்ப அத்தரைக்குள் முள் தவி இதுதான் என்னது, இந்த வளைஞ்சு போறதுக்கு முன்ஹானின்னு சொல்வதை விடவும் முள்தவி என்கிறது ஓகே. அதே போல பாதை உயரமாகவும் பள்ளமாகவும் இருக்கிறதுக்கு காணத்தரைக்கு முர்தஃபிஅன் வ முன்ஹஃபிலன் இல்லையா? அப்ப முன்ஹஃபில் என் முர்தஃபி தான் இதுக்கு பொருத்தம். என்னது கொஞ்சம் உயரம் பள்ளமாக இருக்கிறதுக்கு அத்தரைக்கு முர்தஃபி வ முன்ஹஃபில் அத்தரைக்கு முல்தவி அப்படி சொல்றது தான் எனது அந்த சரியான பொருத்தப்பாடு. ஆனா இந்த எஸ் அது வயன் ஹதிரு வயன்ஹானி எனக்கு அவ்வளவு பொருத்த மாதிரி வழங்கல். அல்லாஹு ஆலம் எழுதினவர்கிட்ட தான் கேட்கணும் என்ன மாதிரி. வஸ்தகரக சஃபரு ஹவாலை சலாசி சாத்தின் அந்த பயணம் சுமார் 3 மணித்தியாலங்களை கொண்டிருந்தது. இஸ்தகரக நேரம் எடுக்கிறது, அந்த பயணம் எடுத்தது 3 சுமார். ஹவாலைன்ற அர்த்தம் சுமார், இந்த கிட்டத்தட்ட ஏறத்தாழ சற்றொப்ப அந்த கருத்து. அப்ப சற்றொப்ப 3 மணித்தியாலங்களை கொண்டிருந்தது. வஷாஹத்து ஃபித் தரீகி அந்த பாதை நடுகிலும் நான் பார்த்தேன். அஷல்லாலாத்தி முதலாவது வார லாமுக்கு எனது ஷத்தா வைக்கணும். ஷல்லாலாத் வாட்டர் ஃபால்ஸ் என்ன சொல்ல நீர்வீழ்ச்சிகளை நான் பார்த்தேன். வஸ்ஸலாசில அல் ஜபலியத் மலைச்சாரல்களை பார்த்தேன். மலைச்சாரல்கள் என்றால் தொடரான மலைகள், இந்த சீரியல் மாதிரி, அதாவது தொடர் மலைகளை நான் பார்த்தேன். அர்ராயியான அழகான தொடர் மலைகளை எல்லாம் மலைத்தொடர்களை எல்லாம் நான் பார்த்தேன். பஅதுஹா ஸகீருன் வ கரீபுன் வ பஅதுஹல் ஆஹரு தஹ்முன் வ பஈதுன். அவர் அப்படிதான் திருத்தணும் அப்படில். பஅதுஹா ஸகீருன் வ கரீபுன் வல் பஅதுல் ஆஹரு அல்லது வ பஅதுஹா அல் ஆஹரு வ பஅதுஹா அல் ஆஹரு லஹ்முன் வ பஈதுன். அது மோனசா நம்ம எழுதக்கூடாது, ஏனால் பஅதுங்கிறது முதக்கர். பஅதுஹா அந்த மலைகளில் சிலது சிறியதாக இருந்தது. அப்ப மலை சிறியதாக இருந்தால் குன்று. அப்ப அவைகளில் சிலது சிறியதாக இருந்தது. வ கரீபன் அண்மித்ததாக இருந்தது, எங்களுக்கு ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு சில மலைகள். வ பஅதுஹல் ஆஹரு வேறு சில மலைகள் இருந்தன. லஹ்ம் என்னது லஹ்முண்டா பிரமாண்டமானதாக. லஹ்ம் அர்த்தம் பிரமாண்டமான, ட்ரெமெண்டஸ் பெருசி, மிச்சம் ஹியூஜ் என்னப்பா மவுண்டன். வ பஈத் அது கொஞ்சம் தூரத்துல இருந்துச்சு, கொஞ்சம் தள்ளி இருந்தது. ஓமினல் ஜதீர் பி திக்ரி ஹுனா இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் அன்ன தரைக்க மின் கொழும்பு இலா நுவரெலிய கொழும்பு முதல் கொண்டு நுவரெலியா வரை. அப்ப கொழும்பு முதல் நுவரெலியா வரையிலான அந்த பாதையானது கானத் குல்லு மசாஃபத்தின் முஅய்யனத்தின் மின்ஹு முஹஸ்ஸஸத்தன். என்ன வாக்கியம் இது? கானத் என்னது குல்லு மசாஃபா ஒவ்வொரு பயண தொலைவும் இருந்தது. மசாஃபா என்கிறது டெஸ்டினேஷன், பயண இலக்கு, பயணப்பாதை. அப்ப அந்த ஒவ்வொரு பயண இலக்கும் இருந்தன. கானத் குல்லு மசாஃபத்தின் முஅய்யனத்தின் மின்ஹும் அதாவது ஒவ்வொரு மசாஃபா முஅய்யனா ஒரு குறிப்பிட்ட தூரம். மசாஃபா முஅய்யனா குறிப்பிட்ட தூரம், ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்டினேஷன், ஒரு குறிப்பிட்ட தொலை தூரம் இருந்தது. மின்ஹும் முஹஸ்ஸஸத்தன் அர்த்தம் அதாவது ஒதுக்கப்பட்டதாக என்று சொன்னால் ஒன்றுக்குண்டு செப்பரேட்டா ரிசர்வ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அது எதுக்கு தெரியுமா? லி நௌஇம் மினல் ஃபவாக்கிஹி ஏதோ ஒரு வகையான பழங்களை விற்கிறதுக்கு ஒதுக்கப்பட்டதாக ஒவ்வொரு பகுதியும் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்ல வராரு, நாங்க கொழும்புலேருந்து நுவரெலியா நோக்கி போன 3 பயணம் அது. நான் பாதை நடுக போற நேரத்துல ஒவ்வொரு பகுதியை தாண்டி பொழுது ஒரு பகுதியில ரம்புட்டா வச்சு கொண்டிருந்த காணல், இன்னொரு பகுதியில அன்னாசி. இப்ப சீசன் ரம்புட்டா சொல்லி எனக்கு வாக்கி எடுத்துட்டு போய் ரம்புட்டா வருது. ரம்புட்டா இன்னொரு இப்ப மெங்குஸ்தான், அங்கே கபுருஸ்தான் வராது இல்லையா, மெங்குஸ்தான்.
அவ மெங்கூஸ் அங்கால திருப்பி கொய்யா, அங்கால பெயாஸ், அங்கால பைனாப்பிள், அன்னாசி, அங்கால எப்பல் அப்படின்னு சொல்லி தொடங்கா, நான் சொன்னேன் ஆரஞ்சுன்னு சொல்லி தொடங்கா, இப்படி ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லைக்கும் ஒவ்வொரு வகையான பழங்களை வித்து கொண்டிருந்தாங்க. ஆத்துல இருந்துச்சு. நாங்க ஒரு இடத்துல நிப்பாட்டி தேவையான பழங்களை வாங்கி அது அடிச்சடிச்சு அப்படியே சாப்பிட்டு கொண்டே போனோம். அதான் சொல்ல வராரு அவருங்கம்மா. எனது ஒமினல் ஜதீரி பிதிக்கிரி ஹுனா, இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், அன்ன தரீக்கமின் கொழும்பு இல்ல நுவரலியா, கொழும்பு முதல் நுவரலியா வரையான அந்த பாதையானது கானத் குல்லு மசாஃபத்தின் முஅய்யனத்தி மின்ஹும், அதனுடைய ஒவ்வொரு குறிப்பிட்ட தொலை தூரங்களும் இருந்தன. முஹஸ்ஸஸத்தனால் எனது அதாவது ஒதுக்கப்பட்டதாக இருந்துச்சு. லினௌஇ மினல் ஃபவாக்கிஹி, ஏதோ ஒரு வகையான பழத்தை விற்கிறதுக்குண்டு ஒதுக்கப்பட்டதாக இருந்தது. அப்ப இந்த ஏதோ ஒரு பழத்துக்கு ஒதுக்கப்பட்டதாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பழத்தை விற்கிறதுக்கு தான் அது விக்கிறேன்னு சொல்லாங்க இல்ல, அப்படிதான் நம்ம புரியணும். ஏதோ ஒரு பழத்தை விற்கிறதுக்குன்னு ஒதுக்கப்பட்டதாக இருந்துச்சு. மசலன் உதாரணமாகன்றாரு. என்னத்துக்கு மசலன் உதாரணமாக எனக்கு விளங்கல. மரர்னா அலா மின்தகத்தின், அந்த பின்னுக்கு சொல்றாரு, மரர்னா அலா மின்தகத்தின், உதாரணத்துக்கு நாங்க ஒரு பகுதி, ஒரு பிரதேசம், மின்தகட ஒரு பிரதேசம், ஒரு பிரதேசத்தை நாங்கள் தாண்டி சென்றோம். அது முஹஸ்ஸஸத்தின் அனானஸ், அன்னாசி, இந்த பைனாப்பிள்னுவாங்க இல்லையா, அந்த அன்னாசி விற்கிறதுக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட வளையம், ஒதுக்கப்பட்ட ஒரு வளையம்னு ஒரு பிரதேசம், அதை நாங்கள் தாண்டி போனோம். அதே மாதிரி வமின் தக்கத்தின் லில் மாஞ்சோ, மேங்கோ விற்கிறது, மாம்பழம். அப்போ மாம்பழம் விற்கிற ஒரு பிரதேசம் அல்லது ஒரு வளையத்தை நாங்கள் தாண்டி போனோம். வமின் தக்கத்த லில் ஹூஹி, உலர்ந்த திராட்சை அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி, இந்த உலர்ந்த மரமுந்திரிகை இல்லையா, ஹூஹங்கிறது பிளம்ஸ் தானே, பிளம்ஸ், அந்த பிளம்ஸ் விற்கிறது ஒரு பிரதேசத்தை நாங்கள் தாண்டி போனோம். வல் மவுஸ், வாழைப்பழம் விற்கிற பிரதேசம். வமின் தக்காலில் கெஜு, நம்ம காலில் கேஷு என்னப்பா, கஜுன்னு வாங்க இல்லையா, கஜுன்னு தான் சொல்றது. என்ன சொல்றேன் வந்து கஜு விற்கிற இந்த முந்திரி, எங்களோட என்னது அந்த வித்து அந்த பருப்பு கஜு. வல் முகஸ்ஸராத், அதே மாதிரி முகஸ்ஸரத்துல என்ன அர்த்தம், இந்த மிக்சர் ஐட்டம்னு சொல்லுவாங்கல்ல, மிக்சர் என்னது, இந்த கடிக்கிறதுக்கு நம்ம மிக்சர் தானே சொல்றது, இங்க மிக்சர் ஐட்டங்கள் விற்கிறதுக்குன்னு சொல்லி. இப்ப பழத்துக்கும் மிக்சருக்கு என்னடா சம்பந்தம், அது அப்படியே இந்த பழங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அது விற்கிற இடமும் சொல்லிக்கலாம். முகஸ்ஸராத்துங்கிறது பொதுவாக வந்து என்னன்னு கேட்டால், அந்த கொறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கடலைகள், மிக்சர் ஐட்டங்கள், பைட்ஸ் பாக்கெட்டுன்னு வாங்க, சில ஊர்ல வந்து சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னும் என்ன சிப்ஸ், இன்னும் சில ஊர்கள் அந்த கொறிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவானோ, நட்ஸ் ஐட்டங்கள் பயன்படுத்துவானோ, இதெல்லாமே முகஸ்ஸராத்தான். இதுக்கு தமிழ்ல ஏதாவது ஒரு சொல் ஒன்று இருக்கணும். என்னது, இந்த அசைப்போற கொஞ்சம் பேருக்கு பயணத்துல தின்னணும், 24 மணி தின்னாலும் அவனுக்கு தலைவலி வந்துடும். எனக்கு பயணத்துல மிச்சம் தின்ன சத்தி எடுக்கிறேன். எனக்கு பயணத்து சாப்பிடப்படாது, மிச்சம் சாப்பிடக்கூடாது, ஒரு அளவு சாப்பிட்டா போதும். சிறாக்களுக்கு என்னது, மிக்சர் ஐட்டத்துல இருந்து, பழங்கள்ல இருந்து, சோடாண்டுவாங்க இல்லையா, அந்த என்னது மென்பானங்கள், அதுகள்ல இருந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கொண்டே இருக்கணும். அதை அடிச்சடிச்சு தான் பயணம் போகாது. அப்பதான் அவருக்கு இந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு தம்பி சீட்ல ஏறினத்துல இருந்து இறங்கும் வரைக்கும் கும்பஹாரனுடைய கம்பெனி மாதிரி தூக்கமே தான், நீ பார்த்திருப்பாய். அப்ப இவர் சொல்றாரு என்ன கேட்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு வகையான பழங்களை வித்து கொண்டிருந்தாங்க. நாங்க அதையெல்லாம் வாங்கி ஜால்ட்ரா அடிச்சு கொண்டு அப்படியே போனோம். வமா அஸ்அதமா கலைத்து மின் ஐயாமின் ஃபி ஸ்ரீலங்கா, வமா அஸ்அதமா கலைத்து, நான் கழித்து விட்ட அந்த நாட்கள், இலங்கையில் நான் கழித்து விட்ட அந்த நாட்கள் எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்தவை. மா அஸ்அத மா கலைத்து மின் ஐயாம் ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே நான் கழித்த அந்த நாட்கள் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான நாட்கள். அப்படின்னு அந்த அடையாளத்தை போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கும் போட்டு வியங்குள் அடையாளம் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த வத்தனி அஹிஃபில் மத்தாரி, விமான நிலையத்தில் எனது சகோதரன் என்னை கொண்டு விட்ட போது, வத்த என்றால் வழி அனுப்பி வைக்கிறது, பிட் என்னது ஃபெயாவல் சொல்றது, பிட் ஃபெயாவல் வழி அனுப்பி வைக்கிறது. அவர் என்னை கொண்டு ட்ராப் பண்ணி விட்டாரு. அவ ஏர்போர்ட்ல வந்து என்னை கொண்டு வந்து என் சகோதரனை விட்ட போது, வத்த யுவத்தி தௌதிஅன் வவதஅன், வழி அனுப்பி வைக்கிறது. அப்ப என்னுடைய சகோதரன் என்னை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்த போது, குல்துலகு, நான் அதுகிட்ட ரகசியமா சொன்னேன். ரகசியமாண்டாங்க இல்ல, ரகசியமா தான் சொல்லியிருப்பாரு. வர என்ன நவமணி பேப்பர்லயா போட்டு சொல்லியிருப்பாரு. குல்துலகு, நான் அவருக்கு சொன்னேன், லக்கது அஹ்பப்து ஹாதல் பலத, இந்த ஊர் எனக்கு நல்லா பிடிச்சு போயிட்டு, அப்ப எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று பேசுறீங்களா,
வாங்க சம்மாந்துறையில் நாங்கள் உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒன்று தாரோம் அப்படின்னு. லக்கது அஹபபுத்து ஹாதல் பலத, எனக்கு இந்த ஊரை நல்லா பிடிச்சிருக்கு. எனக்கிட்ட எவனாவது அப்படி சொன்னான்டா, எனக்கு இந்த ஊர் நல்லா பிடிச்சிருக்குப்பா அவனோட புல்மோட்டை, அப்போ உங்களுக்கு கையில கட்டி தரட்டுமா அப்படித்தான் நான் கேட்கறது. லக்கது அஹபப், ஓ உங்களுக்கு அந்த சிந்தனை தான் இப்ப பார்த்தாரு. லக்கது அஹபபுத்து ஹாதல் பலத, இந்த ஊர் எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்குது. வலா புத்த அன் அசூரஹு மர்ரத்தன் உஹ்ரா, மீண்டும் ஒரு தடவை இந்த ஊரை, இந்த நாட்டை நான் திருப்பி இருக்க சந்திக்கு வரேன். நான் திருப்பி இருக்க டிக்கெட் போட என்னை கூப்பிடுறீங்களா மாப்பிள்ளை என்னது அந்த அறுக்காம என்னது என்னது நானாட்ட சொல்லாம அறுக்கிறேன்னா அந்த கறக்கிறது நாடுன்னு சொல்றாரு. அடுத்த முறை லீவ்ல வந்தா இங்கேயே வந்திருக்கணும், ஆத்திரா தான் எனக்கு இருக்குது, ஆத்தல் முடிஞ்சா போத்தல். லகத் அஹ்பபுத்து ஹாதல் பலத, இந்த நாட்டை நான் அதிகமாக விரும்புகிறேன். இப்ப எனக்கு நல்லாவே பிடிச்சு போயிடுச்சு, இந்த நாடு எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்குது. வலா புத்த அன் அசூரஹு, அந்த நாட்டை நான் திருப்பி இருக்க தரிசிப்பது கட்டாயம். லாபுத்தன்னா இப்ப வாஜிப், லாபுத்தன்னு இப்ப எஜிபு அலைய, எனக்கு கட்டாயம் அசூரகு, அந்த நாட்டை நான் திருப்பி இருக்க சந்திக்கணும்னா அந்த தரிசிக்க வேணும். மர்ரத்த நுஹ்ரா, மீண்டும் ஒரு தடவை இன்ஷா அல்லா, அல்லா நாடினார். இப்ப அருஞ்சொற்கள் பகுதியை நீங்க பாருங்க மக்கள். இந்த ஹஜஸ்து லிஸ்ஸஃபரி, பயணத்துக்காக ஆசன பதிவு செய்தேன் அப்படின்னு காட்டிக்கிறாங்க. ரிஹாபுல் ஜாமியா, பல்கலைக்கழக வளாகம். அல் மபானி அஷாஹிகா, மபுனா அட ஜம்முதான் என்னது மபானி, மபுனா மபுனியுண்டு வாசிக்க கூடாது, மபுனா மபுனா அர்ஜமுதன் மபானி, அல் மபானி ஷாஹிகான உயர்ந்த கட்டிடங்கள். இன்ஹதரனது பள்ளத்தை நோக்கி இறங்குறது, இன்ஹதரன சரிவை நோக்கி போறது, அதாவது கீழ் நோக்கி போறதான் இன்ஹதர. நாங்க சொல்லுவோமே என் ஹதிருல் மாவுண்டா தண்ணீர் கீழ் நோக்கி என்னது இறங்குது, இன்ஹதர என்ஹதிரு முன்ஹதிர், கீழ் நோக்கி இறங்குறது. அஸ்ஸலாசில் ஜெபலியன மலைத்தொடர்கள். பல்த சாஹிலிய கரையோர நகரம். மல் அபிஸ் ஆத மகிழ்ச்சி நிறைந்த. எஸ் அதுன்னு போட்டிருக்காரு இல்லையா, அந்த உயர்ந்து செல்ற அர்த்தம் என்று போட்டாரு. ஆனா அசல்ல சஈத எஸ் அதுன்றது மேல் நோக்கி ஏறுறது. வயன் ஹனி, இன்ஹனா இன்ஹனி என்றால் வளைந்து வளைந்து செல்றது. அஷல்லாலாத் நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு என்னது நமக்கு நிறைய சொற்கள் தந்திருக்காங்க பிள்ளைகள். இதில் ஏதாவது நீங்க கேட்கிறண்டா கேளுங்க, இன்ஷா அல்லா நாளைய பாடத்துல ஸ்ரீலங்கா சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் நம்ம என்ன செய்வோம், வாசிச்சு பார்ப்போம். அதுல இலங்கையினுடைய தேசிய வரலாறு சம்பந்தமாக முழுமையாக பேசியிருக்காரு. ஏன் நீங்க தேசிய வரலாறுன்னு சொல்றீங்க, உள்நாட்டு வரலாறுன்னு சொல்றாங்க தானே. அதாவது தேசிய வரலாறு சொல்றேன்னா அதாவது இலங்கையை ஒரு கவர்மெண்ட் அடிப்படையில் நம்ம அணுகும் பொழுது அதுக்கு நம்ம கொடுக்கப்படக்கூடிய என்னது தகவல்கள் என்கிறதுனாலதான் அதுக்கு நம்ம தேசிய வரலாறு என்று சொல்றோம். இலங்கையினுடைய தேசிய வரலாறு என்னது அங்க சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா நாளைய பாடத்துல சம்பந்தமாக வாசி கிளிப்போம். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுக்ரன். எதுவும் கேட்கறீங்களா மக்கள்?